Hi everyone. After having reached the shore only, I realized that I love the ocean. After developing silver line over my crown, grey hair, I realized that I learned a lot and had a huge experience and I tried to know what is good and what is bad. I am here to live the life. There is no point in just staying alive and kicking. You have to live the life. Okay, enough is enough to fall again and again. Time has arrived to rise to the occasion, to touch and unleash the burning desire inside you, inside me, to extract some fuel to drive to the destination where I have to reach. Time has arrived to bail myself out from the shell I was in to become the duke of my own dynasty. It is not a saying from any Hollywood movie or any more, English philosophical books. It's from a Tamil movie song. என்ன சாங்னு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறோம், பட் அதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சால் பாருங்கள். தமிழ் திரைப்பட பாடல்களில் நிறைய பாடல்கள் இலக்கியத்துவமாக இருக்கும். வலுக்கட்டாயமாக கேட்சி வேர்ட்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி பாடல்கள் இருக்கும். மெட்டு இருந்தால் போதும், வார்த்தைகளை இட்டு நிரப்பலாம் அப்படிங்கிற பாடல்கள் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சில பேர், நான் முத்துக்குமார் போல சில பேர் தான் வாழ்க்கையிலிருந்து வேர்வையிலிருந்தும் அவங்க உணர்வுகளிலிருந்தும் உருகி விரல் வழியாக வார்த்தைகளை வழியை விட்டு நம்மளெல்லாம் மெய் சிரிக்க வைப்பாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு பிறகு அதை செய்கிறது கவிஞர் கார்த்திக் நேதா. வட்டம் போலே வாழ்ந்தேன் காதல் வாசல் வைக்கிறதே, இந்த பாடல் கார்த்திக் நேதா தான். அப்புறம் போராலே போராலே, அந்த பாட்டில் காத்தோட தூத்தல போல போராலே போராலே, காத்தோட தூத்தல் தூரல் போறதை நீங்க பார்த்திருந்தாதான் உணர்ந்திருந்தாதான் அதை பேச முடியும். ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருக்கும் போது சின்ன ஒரு பொய் தூத்தல் ஒன்று போடும். அப்போ காற்று வேகமடிச்சா தூத்தல் காணாம போயிடும், நம்ம நினைய மாட்டோம். அதுதான் அந்த பாடல் இருக்கும். காத்தோட தூத்தல போல போராலே போராலே போகாமத்தான் போராளி. அந்த சாங்ல என்ன கேட்டீங்கன்னா உங்களை சட்டுன்னு உங்களை இழுத்துட்டு போய் உங்க கிராமத்துக்கு வாழ்க்கையில் கொண்டு விட்டுரும். கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு புரியுது. அது போல இன்னொரு பாடல் தான் நான் இப்போ முதல்ல ஆங்கிலத்தில் பேசுன எல்லாமே அந்த ஒரு பாடல்லேருந்து எடுத்தது தான். இந்த பாடல் கண்டுபிடிச்சிருப்பீங்க பல பேர். வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீராவுள் ஊற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன், இங்கே இன்றே ஆள்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு தான் அது. அந்த பாடலுடைய ஒரு சிறிய ஆங்கில மொழியாக தான் முதல்ல நான் சொன்னது. சரி, இன்னைக்கு டாபிக் என்ன, தமிழ் பற்றியா, கவிதை பற்றியா, கார்த்திக் நேதா பற்றியா, இல்லை என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஜூனியர்ஸ் கோவிந்த் அண்ட் வசந்த், அந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி கோவிந்த் வசந்த் தான் ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை பற்றியா, இதை பற்றியுமே கிடையாது. இந்த பாடல் இடம்பெற்ற படம் 96, 96. சித்தமத்துக்குள் தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த 96ங்கிறது அவங்களுடைய என்ன சொல்கிறது, கடந்த கால சொல்லப்படாத காதலை பற்றியது. பட் சித்த மருத்துவர்களான எங்களுக்கு அது தத்துவங்கள். 96 தத்துவங்கிறது தெரியாத சித்த மருத்துவர்கள் இருக்க முடியாது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனலி குவாலிஃபைடு டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். முதலாண்டு பாடத்திட்டத்திலே இது இருக்குது. 96 தத்துவங்கள் ஒரு பாடலே இருக்குது. உறுதியாம் போதாதி அப்படின்னு ஒரு பாடலே, அப்படி தொடங்கி ஒரு பாடலே இருக்குது. சரி, இந்த 96 தத்துவம் அப்படின்னா இதை பற்றி சித்த மருத்துவ மாணவர்கள், சித்த மருத்துவ ஆர்வலர்கள், ஆஸ்பிரன்ஸ் அண்ட் சில யங் டாக்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதற்கும் இப்போ இருக்கிற கிளினிக்கல் மெடிசனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? 96 தத்துவம், 96 தத்துவம் என்பது அந்த அக்காலத்தில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற
மருத்துவ நுட்பவியல்லாம் வருவதற்கு முன்பே. Anatomy is just dissecting a body and understanding what is inside. Physiology is about what is happening inside, how it happens. அப்புறம் what does it possess அப்படிங்கிறது பயோகெமிஸ்ட்ரி. அதாவது வாட் இஸ் தேர் அப்படிங்கிறது அனாட்டமி அண்ட் வாட் டஸ் இட் பொசஸ் வித்தின் திட் வாட் டஸ் இட் பொசஸ்ங்கிறது பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அப்படிங்கிறது ஃபிசியாலஜி. இதெல்லாம் தற்கால ஆங்கில மருத்துவம் உள்ளே வந்தவர்கள் வந்த அறிவியல். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே our early man tried to understand the biological as well as psychological behavior of your body. அதுதான் 96 தத்துவம். அது மொத்தமாக 96 தத்துவத்தில் அடங்கிடுது. இது ஒரு சீரீஸாக பண்ண போகிறோம். 96 தத்துவங்களை பற்றி அதனுடைய கிளினிக்கல் ஸ்டஃப், கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத பற்றி பண்ண போகிறோம். அதில் இருக்க 96 இருக்குது, மொத்தம் 96 நம்ம பேச போகிறோம். முதல் டாப்பிக்கில் வந்து இது இன்ட்ரொடக்ஷன் தான். முதல் டாப்பிக்கில் வந்து அந்தக்கரணம் பற்றி, அந்தக்கரணம், அஷ்டராகம், அட்டராகம், அந்தக்கரணம், அஷ்டராகம், கோஷங்கள், இதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பேச போகிறோம். அந்த கரணம் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். முதல் காணொலி அந்த கரணங்களை பற்றி. அதற்குள் நம்ம லிம்பிக் சிஸ்டத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது, வாட் இஸ் கனெக்ஷன் பிட்வீன், அதுக்கு ஒன்று எவ்ரி திங் இஸ் மூவ்ட் இன் பிட்வீன். ஒன்றுக்கும் இடையில ஒரு அண்டர்பின் இருக்கும், இட் இஸ் மூவ்ட் இன் பிட்வீன். அதை பற்றியெல்லாம் அதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றியும் அதோடைய சயின்டிஃபிக் டெம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி ஆர் டாக்ட்ரைன். இந்த ஏர்லி மந்த்ஸ் டாக்டரின் கிடையாது. கொஞ்சம் பயோஃபிசிக்கல் லிட்டில் பிட் ஆஃப் ஃபிசியலாஜிக்கல் எல்லாம் சேர்ந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படி தான் இருந்திருக்குங்கிறது ஆணித்தரமாக நம்மளை தான் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடியேறில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரும்.